them tussauds பாருங்க எவ்வளவு தத்ரூபமா ஒரிஜினலா இருக்க மாதிரி இருக்குல்ல Same exact size as yours. You got 1 point. Perfect. Just kind of not too close to the edge, right? All right, we'll get as close as we need, right? Look at that. Good morning. எழுந்திருச்சிட்டோம். Day 2 in Los Angeles. என்ன சொல்றது இன்னைக்கு பிளான் படி ஒரு பிராட் மியூசியமும் அது சவுண்ட் கம்மி பண்ணு ஒரு நிமிஷம் Sound korva. ஐயோ அம்மா I look different in the video. அதே தாங்க ஸோ இன்னைக்கு பிளான் படி நம்ம பிராட் மியூசியம் போகிறோம் அண்ட் தென் ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் பஸ் எடுக்கிறோங்க It's a different bus. It's ஆமா. a first experience to So, the chicken. நாங்கள் சாப்பிட்ருக்கோங்க நாங்கள் நேற்றுக்கு நைட் வந்து பாண்டா எக்ஸ்பிரஸ் ஆர்டர் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் சாப்பிட்டு முடித்தோம் அக்கா அதுக்குள்ளே தூங்கிட்டாங்க சாப்பிடவே இல்லை நான் ஏதோ You gave it, but something you gave and made it sleep. சின்னதாக வந்துட்டு இந்த ஃப்ரூட் பவுச்சஸ் இருக்கும் இல்லைங்களா Event அது. மிக்ஸ்ட் ஃப்ரூட் பவுச்சஸ் மாதிரி அது ஒரு பவுச்சியும் பாயில்டு எக்கும் வச்சிருந்தேன் அது மட்டும் கொடுத்தேன் எனக்கு 100 வெயிட் ஓப்பன் எனக்கு 100% தெரியும் லைக் அக்கா வந்து கண்டிப்பாக வந்துட்டு சாப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டான் அவங்க அப்பா வர்ற வரைக்கும் தூங்கிடுவான் ஏன்னா டைமிங் இங்கே டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால தூங்கிட்டா ஐயோ கன்ஃபார்மாக சொல்லுவாங்க நாங்கள் தூங்கிடுவோம் ஓகே நீட்டாங்க ஸோ இனி ரெடி ஆகிட்டே கிளம்புறது தான் வேர் ஆர் வி கோயிங் குஞ்சா டுடே Nice. Oh, Rachel G's house. நோ வி ஆர் கோயிங் டு பிராட் மியூசியம் பாரு Broad museum. வேர் ஆர் வி கோயிங் Broad Museum. பிராட் மியூசியம் ஓகே லியாக்கு மட்டும் டக்குன்னு மேலுக்கு ஊற்றிட்டு அவளோட தலையை ஃபஸ்ட்டு பின்னிட்டு அவள் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் வைங்களா அப்புறம் நம்ம நிம்மதியாக ரெடி ஆகலான்னு ஆரம்பித்தேன் முக்கியமாக வெளியெல்லாம் போனால் இங்கே ஃப்ரண்ட்லேருந்து கொஞ்சம் டைம் கன்சியூமிங் தாங்க ஆனால் இங்கே முன்னாடியிலேருந்தே பின்னி போட்டோம்னா அவளோட முடிக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா நிறைய தும்பு முடியாக இருக்கும் குட்டி குட்டி முடிங்க நிறையா இருக்கும் எல்லாமே கண்ணு மேலே மூஞ்சி மேலே எல்லாம் வந்து விழுந்துருங்களா இந்த மாதிரி ஃப்ரண்ட்லேருந்தே எடுத்து பின்னி போட்டோம்னா அது பாட்டுக்கு மரியாதையாக இருக்கும் டார்ச்சரே இருக்காது அதனால் கொஞ்சம் டைம் எடுத்தாவது இந்த மாதிரி பண்ணுறது மொபைலை அவள் கையில் கொடுத்துட்டோன்னு வைங்களா அது இன்னுமே வந்து பெட்ரு கொஞ்சம் பார்த்துட்டு உக்காந்துட்டுப்பா நம்ம வேலையை பார்த்துக்கலாம் நிதானமாக இல்லாட்டினா தொடறதுக்குள்ளே கையாங் அப்படின்பா சரி அவளை எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு நான் ரெடியாக ஆரம்பித்து என் ஃபோன் அப்படியே விட்டத்தை பார்த்துட்டு அப்படியே சாரி இது நான் கண்ணாடி பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ஸோ நான் ரெடியாக ஆரம்பித்தேன் இவங்க எல்லாருமே கான்ட்ராக்டர்ஸுங்க அதாவது மினிமம் வேஜஸ் எங்களுக்கு இவ்வளோவாவது சம்பளம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அதுக்காக தான் இந்த கூத்து நானும் என்னடா ஏதுடா வந்தோடனே நினச்சேன் இவங்களை பார்த்தா வந்து ஒர்க்கர்ஸ் மாதிரி தான் இருக்காங்களே அப்படின்னு நினச்சேன் நினச்ச மாதிரியே அதான் சொல்கிறாங்க நாங்கள் ரிசப்ஷனுக்கு போய் என்னாச்சுன்னு கேட்டப்போ அவங்க அதான் சொல்கிறாங்க இன்றைக்கி ஹவுஸ் கீப்பிங் யாருமே வரமாட்டாங்க ஆல் ஓவர் ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்டேட்ஸில் இந்த மாதிரி வந்து ஒர்க்கர்ஸ் எல்லோரும் சேர்ந்து அவங்க ஸ்ட்ரைக் பண்ணுறதா சொல்கிறாங்க என்ன பண்ணுறது கோவமாக இருக்குங்க கஷ்டமாக இருக்குல்ல எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்களா இருக்கும் அவங்களுக்கு ஒரு மினிமம் வேஜ் கூட கிடைக்கல அப்படிங்கிறது வந்து லைக் பாவமான ஒரு விஷயம்தான் ஸோ நாங்கள் பிராட் மியூசியம் வந்தோம் அங்கே பக்கத்தில் பார்க்கிங் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இங்கே அந்த பிராட் மியூசியம் ஃப்ரெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸு இந்த மெக்சிகன் ஸ்பெஷாலிட்டிங்க இது ஃப்ரூட்ஸில் வந்து செமாய் கொஞ்சம் டஹீனி அது டஜின் அப்படிவாங்க சாரி அதெல்லாம் ஊற்றி இந்த மாதிரி உப்பு காரம்லாம் போட்டுட்டு சூப்பராக இருக்குங்க அது ஃப்ரூட்ஸ் மேலே போட்டு சாப்பிட்றதுக்கு ஸோ இந்த இதுக்கு முன்னாடி நம்ம டைமிங் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தோம் எங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஸும் வரணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு அந்த நேரத்தில் நாங்கள்லாம் சாப்பிட்டு லைனில் வந்து நின்னோம் ஆல்ரெடி புக் பண்ணி
பண்ணிட்டோம் டிக்கெட்ஸு. ஸோ டிக்கெட்ஸ் ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தவங்களா இருந்ததுன்னா குவிக்காகவே வந்துட்டு நம்ம வெறும் பார்கோட் காமிச்சு உள்ள இது வந்து ஒரு ஆர்ட் மியூசியம் மாதிரி தாங்க, வேறு எதுவும் கிடையாது. அங்கே வந்து ஏதோ ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஈவெண்ட் வேறு போயிட்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க ஒரு விஷயத்தையும் பார்த்துட்டு தேவர் லைக் சர்ப்ரைஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஐயோ இப்படி எல்லாமும் இருக்குமா, இதெல்லாமே இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது அவங்களுக்கு. ஆக்சுவலாக இங்கே சாப்பிட்ற ஐடியா எங்களுக்கு இருக்கலை. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராட் மியூசியம் வெளியே வந்தோடனே லஞ்ச் டைம் ஆச்சு அப்படிங்கிறனால நிறைய ஃபுட் ட்ரக்ஸ் இருந்தது. ஃபுட் ட்ரக்ஸ் சிலதெல்லாம் ரொம்ப யம்மியாக இருக்குங்க. இந்த மாதிரி லாஸ் ஏஞ்சலஸ் பெரிய பெரிய சிட்டிஸ்லலாம் வர ஃபுட் ட்ரக்ஸ் வில் பி டெலிஷியஸு. ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ இந்த தடவை அதை ட்ரை பண்ணோம். நிறைய பேரும் வாங்கினாங்க. நாங்கள் வந்து மெடிட்ரேனியன் ஃபுட் எடுத்துக்கிட்டோம், கைர ரேப்பு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம். அதுக்கப்புறமா ஒரு ஃபுட் மார்க்கெட் வந்து அங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு லாஸ் ஏஞ்சலஸில். ஸோ அந்த ஃபுட் மார்க்கெட் தான் அதுக்கப்புறமா வந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் இங்கே இந்த ஃபுட் மார்க்கெட் வந்துட்டு சாப்பிட்ற ஐடியா தான், பட் இருந்தாலும் நாங்கள் அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டோம். அப்படிங்கனால சின்னதாக ஏதாவதெல்லாம் மட்டும்தான் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தது. நிறைய வெரைட்டியான ஃப்ரூட்ஸு, அதாவது ரொம்பவும் சவுத் ஏரியா அப்படிங்கிறனால இந்த எஸ்பெஷலி இது அந்த எவ்ரி திங் மெக்சிகன்னு அந்த செம்மாய் போட்ட அந்த வித்தியாசமான அந்த ஃப்ரூட்ஸு சார் டேஸ்ட் அதெல்லாமே இருந்தது. நல்ல ஒரு பிளேஸ் டு எக்ஸ்ப்ளோர்னு தான் சொல்லுவேன். நீங்கள் வந்து வேறு எங்கேயுமே சாப்பிட்றது ட்ரை பண்ணாமல் இங்கே வந்து ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அப்படி ஒரு இடமா தான் இருந்தது இது. Yes. Oh my goodness. It's like it's already turning by itself. Yeah. Look down there. Look down there. Oh no, somebody dropped an ice cream. Let's get out. Don't spoil your shoes. இது ஒரு மாதிரி மெக்சிகன் கேண்டீனே வைக்கலாங்க. உப்பு காரம் மிளகாப்பொடி எல்லாம் போட்டு சூப்பராக வச்சுருப்பாங்க. சாக்லேட்ஸ் மேலே எல்லாம் என்னோடய ஃபேவரட் அப்படின்னா இந்த சில்லி லைம் மேங்கோ ஸ்ட்ரைப்ஸ் தான் சொல்லுவேன். ஓ மை காட், அதுவும் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சது டெலிஷியஸாக இருக்கும். புளிப்பாக அந்த மாங்காய் செம்மையாக இருக்குங்க. நிறைய ஃபுட் ஸ்டோர்ஸ் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் ட்ரக்ஸ் மாதிரியெல்லாம் கொண்டு வந்து வைப்பாங்கல்ல, அது மாதிரியான ஒரு ஷாப்பிங்கே பாருங்க விளாகரு. நம்மள மாதிரி நிறைய கட்சிங்க இருப்பாங்க போல இருக்குங்க. அப்பா செம்மையான ஒரு ஃபுட் ஏரியான்னு தான் சொல்லணுங்க. பல விதமான ஃபுட்ஸு எல்லாமே இருக்குது. மோஸ்ட்லி மெக்சிகனு ஸ்ட்ரீட் ஃபுட் வெரைட்டி. சரிங்களா, இங்கேயும் எங்கே போகிறோன்னா நம்ம ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் பஸ் எடுக்க போகிறோம். 3 hours இது. செம்ம சூடுங்க. நான் வந்து சூடுன்னு தெரியும். Yep. Where are we going? Hop on pop. Hop on, hop off bus. Mom, can you sit next to me so that we're going there? Mama will sit next to me when we're going next. Okay. என்ன தெரியுங்களா, பார்க்கிங் கராஜஸ்ல கொடுத்துருக்க கிளியரன்ஸ் பார்க்கிங் கராஜஸ்ல லைக் கிளியரன்ஸஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ரொம்ப சின்ன ஸ்பாட்டை தான் கொடுத்துருக்கானுங்க கிளியரன்ஸ்க்கு போகிறதுக்கு. பார்க்கிங்க்கு மட்டும் நம்ம தனியாக சேவிங்ஸ் எடுத்துகிட்டு வரணும். எஸ்பெஷலி இப்போ சான் ஃப்ரான்சிஸ்கோலேருந்தே லாஸ் ஏஞ்சலஸ் வர்றவங்க, கலிஃபோர்னியாலேயே இருக்கிறவங்க எங்கேயாவதெல்லாம் இருந்து வர்றவங்களா இருந்ததுன்னா இந்த அளவுக்கு தெரியாது. பட் வேறு எந்த ஸ்டேட்லேருந்து வரீங்க அப்படின்னாலும் யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் டு பே ஃபார் த பார்க்கிங் அப்படிங்கிறது 100% உண்மை. ஏன்னா எங்களோட ஹோட்டலில் நாங்கள் ஹோட்டல் சார்ஜஸ் போதாமல் நாங்கள் பார்க்கிங்க்கு ஒரு நாள் பே பண்ணுறது $50 பார்க்கிங்க்கு மட்டுமே. அதனால் இந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே நாங்கள் எங்கே போனாலுமே எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. இன்னொரு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் கராஜஸுமே கிளியரன்ஸ் ரொம்ப சின்னதுங்க. இத்தினூண்டு தான் இருக்குது. கரெக்டாக ஒரு கார் போக முடியும் வர முடியும். அதனால் அதுக்குள்ளே ஏறிட்டோம்னா மெதுவாக டர்ன் பண்ணோம். ஏன்னா ஆப்போசிட்லேருந்து வர்றவங்களுக்கு சுத்தமாக தெரியாது நம்ம வர்றோம்னே. ஏன்னா கிளியரன்ஸ் அவ்வளோ சின்னது. அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம வேறு இடத்துலேருந்து வரும்போது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது எனக்கு. Hop on, hop off bus. Hop on, hop off bus நாங்கள் போகிறோம். ஸோ
நான் வந்து பேசிக்லி ஹாப் அண்ட் ஹாப் ஆஃப் பஸ்ஸு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேங்க. பட் என் வீட்டுக்காரர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் டூர் மாதிரியான ஒரு வேன் தான் புக் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு கைடட் டூரு, ஆனால் 2 ஃபேமிலிஸ் மேக்ஸிமம் அவ்வளோதான். ஸோ எனக்கு அது வந்து இன்னுமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னே சொல்லுவேன். அவர் இது எதுக்கு ஹெல்ப் பண்ணோன்னா, ஸோ லாஸ் ஏஞ்சலஸ் மொத்தமாகவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆக்ட்ரஸஸ், வெரி 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 பாஷான பீப்புள் லிவிங் பிளேஸு. பிவர்லி ஹில்ஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் ஏரியா. ஸோ பெரிய பெரிய மியூசிஷியன்ஸ் ஆகட்டும், நம்ம இந்த ஹாலிவுட் சினிமாவில் பார்க்குற எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல தான் வந்துட்டு ஒரு வீடு இருக்கோ, அவங்களோட இது எல்லாமே இங்கே தான் வச்சுக்கோங்களேன். ஸோ தட் இஸ் வாட் இஸ் லாஸ் ஏஞ்சலஸ். ஸோ இங்கே வந்து ஹாலிவுட்டோட சைன் உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா, அந்த மலை மேலே. ஸோ அந்த ஹாலிவுட் சைனை நமக்கு ரொம்பவும் க்ளோஸ்அப்பில் ரொம்ப ப்ரைவேட்டான ஒரு ஸ்பாட்டுக்கு நம்மளை வந்து இவர் கூட்டிகிட்டு போவார். ஸோ யூஸ்வலி ஹாப் அண்ட் ஹாப் ஆஃப் பஸ்ஸஸ்ல எல்லாம் கூட இந்த ஆப்ஷன் இருக்கும். அப்படின்னாலும் இவங்க வந்து ரொம்ப குட்டி கார் அப்படிங்கிறனால நம்மளோட அந்த ப்ரைவேட்டாக நம்மளை ஒரு ஸ்பெஷலான ஒரு இடம் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே கரெக்டாக நமக்கு அதுக்கு நேர் கீழே நின்று ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல ஆக்ட்ரஸஸோட வீடுங்க, மல்டி மில்லியனர்ஸ், பில்லியனர்ஸோட வீடுங்க, ஹாரி பாட்டர் எடுத்த இடம், மைக்கேல் ஜாக்சன் தங்கியிருந்த வீடு, அவர் கடைசியாக இறந்தப்போ இருந்த எந்த வீட்டில் இருந்தார், நம்ம எலனோட இது, இந்த மாதிரி நிறைய பேரோடது, ரியானாவோட வீடு அப்படின்னு இது எல்லாமே கவர் பண்ணுற மாதிரியான ஒரு கைடட் டூராக தான் இருந்தது. எனக்கு நிஜமாகவே சொல்கிறேன், ஒரு வர்த் ட்ரிப் அப்படின்னு சொல்லணும். அந்த 3 hours வந்து டைம் போனதே தெரியல. 3 hours எப்படி டைம் போச்சு அப்படின்னே தெரியல. அப்படியே அந்த மலை மேலே ஏறுறது இறங்குறது, அது சின்ன காரு, அந்த குட்டி ரோடுங்க அப்படின்றதுக்கு எல்லாமே வந்து ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவே அமைஞ்சது. ஃபேமஸ் ஹாலிவுட் சைன் கிட்ட போகிறோங்க. அதான் இந்த சின்ன வண்டியில் வந்தனால தான் அவர் ஒரு நேக் வச்சு நம்மளுக்கு இந்த அளவுக்கு பக்கத்தில் கூப்பிட்டு வந்தார். பெரிய பஸ் மாதிரி இருக்கிற ஹாப் அண்ட் ஹாப் ஆஃப் எடுத்து வந்தோன்னு வைங்களேன், ஐ டோன்ட் திங்க் இட் வில் பி எ பாசிபிலிட்டி. லாஸ் ஏஞ்சலஸ் வந்தால் இந்த ஹாலிவுட் சைன் முன்னாடி நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்காமல் ஒருத்தர் கூட திரும்பி போக மாட்டாங்கங்க. ஏன்னா அது ரொம்ப ஒரு ஐகானிக்காக கருதப்படுற ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்காக அதை அங்கே வச்சாங்க. ஹாலிவுட்டோட அட்வர்டைஸ்மெண்ட்காக அதை வச்சாங்க. அது அவ்வளோ பாப்புலர் ஆகிடுச்சு. அப்படிங்கிறதுக்கப்புறமா அதை அப்படியே ஒரு லாஸ் ஏஞ்சலஸோட முக்கியமான ஒரு சிக்னேச்சர் பாயிண்ட்டாகவே அது மாறிடுச்சு. ஸோ அங்கேருந்து பார்க்கும்போதே வந்துட்டு இந்த நிறைய வீடுங்கள், இங்கே பாருங்கள், இந்த மரங்கள்லாம் வந்துட்டு, இந்த குட்டி செடிங்கள்லாம் வந்து நம்ம ஊரில் எல்லாம் அட்லாண்டாலெல்லாம் காசு கொடுத்து வாங்குவாங்க. இங்கெல்லாம் சரளமாக அங்கே இங்கேன்னு வளர்ந்துருந்தது. ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்பாட்டில் இருந்து தான் நிறைய பேருக்கு அந்த ஹாலிவுட் சைனை பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம அங்கே பக்கத்தில் கீழே வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு. இட் வாஸ் கைண்ட் ஆஃப் நைஸ். ஏன்னா இங்கே இருக்கிற இந்த பஸ்ஸு இதெல்லாமே வந்துச்சுன்னா இவ்வளோ தூரத்தில் இருந்தால் பார்க்க முடியும். அங்கே ப்ரைவேட்டாக நம்ம போய் நின்ன இடத்துல வந்துட்டு யூஸ்வலாக வராது. எனக்கு அதனாலேயே வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுவேன். So we're gonna go see her home now? We're gonna pass through her home. Katy Perry's house. I really wish you all were in California, bro. All right, so Katy Perry said palm trees, right? Today we're gonna see a lot of palm trees, a lot. ஹாரி பாட்டர் மூவியில் வரவங்களங்க அந்த கேசல் மாதிரி காமிச்சிருப்பாங்க, அதாங்க அது. நமக்கு மேலேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் லாங் வியூவில் இருக்குது. அந்த சைடு வழியாகவே போகும்போது அவர் காமிக்கிறேன் அப்படின்னாரு. பட் இதுதான் லாங் வியூவில் இருந்து மேலேருந்து பார்க்கும்போது இருந்த வியூ, அந்த வீடு தான் அது. ஐ மீன் கேசல் ஆஃப் கோர்ஸ். All those hills are still unexplored, right? Those hills? Oh, no, those we can't build homes on those. Those are the Santa Monica Mountains. It's not like the Hollywood Hills where they're hiding. ఈ చెడి ఎక్కడ పెట్టి వెచ్చినాను ఎంత కష్టమో మెయింటైన్ చేయడం. Landscaping. You like the palm trees? Yeah. ஸோ இதாங்க மைக்கேல் ஜாக்சன் அவங்களோட வீடு. நமக்கு வெளியே இருந்தால் பார்க்க முடியும், அஃப்கோர்ஸ் உள்ளேலாம் அலவுடெல்லாம் கிடையாது. ஸோ அவர் வந்து $100,000
பர் மந்த் கொடுத்து லீஸ் பண்ணியிருந்தார் இந்த வீடு. அவர் இறக்கும்போது $100,000 பர் மந்த். இன்றைக்கெல்லாம் ஒருத்தவங்களோட சம்பளமே அவ்வளோதான் பார்த்துக்கங்க. ஒரு மாதத்துக்கு மட்டும் அவர் அவ்வளோ கொடுத்து அந்த வீடை லீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதை விட இப்போ அது வந்து பல மடங்கு பைசா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, த மோஸ்ட் ரிச்சஸ்ட் பிளேஸ் ஆஃப் லாஸ் ஏஞ்சலிஸ், பெவர்லி ஹில்ஸு. பெரிய பெரிய ஸ்டார்ஸு, சினிமா நடிகருங்க, எல்லா மியூசிஷியன்ஸு அப்படி இப்படின்னு இருக்கவங்க எல்லாருமே வந்து அவங்களோட ஷாப்பிங் ஏரியாவாக கன்சிடர் பண்ணுறது இந்த பெவர்லி ஹில்ஸ் ஏரியா தான். ஸோ எதை தொட்டாலும் $1000 தான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஷாப்பிங் ஸ்பாட்டு, நிறைய பேர் வரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஏரியா. எங்களுக்கு எதுவுமே வாங்குகிற ஐடியா இல்லை, பார்க்குற ஐடியா மட்டும்தான் இருக்குங்கிறனால, அண்ட் எஸ்பெஷலி இது ஒரு டூர் அப்படிங்கிறனால நம்மளை அந்த பக்கமாக வந்து ஃபுல்லாக டூர் அடிக்கணும். நம்ம வேணும்னா வந்து இறங்கி நடக்கிறது எல்லாமே பண்ணலாங்க. பட் நாங்கள் வந்து இந்த டூர்லேயே எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி பார்த்துட்டு போகணும், அப்படி தான் வந்து வச்சுக்கிட்டோம். லாஸ் ஏஞ்சலஸ் வந்தால் ஹாலிவுட் சைனுக்கு அப்புறமா இந்த பெவர்லி ஹில்ஸ் சைனுக்கு முன்னாடி நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்காமல் யாருமே அடுத்தது இதிலிருந்து மிஸ் பண்ண மாட்டாங்கன்னு தான் சொல்லிட்டோம். ஸோ அந்த ஒரு இடத்துக்கு தான் வந்தோம். அங்கேயும் ஃப்ரண்ட்டில் நின்று ஃபோட்டோலாம் எடுத்து அதையும் பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பணும். எனக்கு லாஸ் ஏஞ்சலஸில் ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, ரொம்ப 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 அழகழகான ட்ரீஸுங்க. ஸோ எவ்வளோ அழகாக இருந்ததுன்னா, லைக் இட் வாஸ் ஜஸ்ட் ஸோ கார்ஜியஸ். எல்லா மரமும், அதுவும் பாம் ட்ரீஸ் எல்லாம் இருந்தது. இந்த பாம் ட்ரீஸ் எல்லாம் எங்கள் ஏரியாவில் இங்கே அட்லாண்டாலெல்லாம் எதுவுமே பார்க்க முடியாது. ஆனால் இதெல்லாம் ரொம்ப டாலாக நம்ம ஊரில் இருக்கும் இல்லைங்க. இங்கே வந்து பார்க்கும்போது இது என்னமோ பல வருஷம் கழிச்சு பார்க்கும்போது ஒரு அதிசயமாக தான் இருக்குதுன்னு சொல்லணும். அண்ட் அப்படியே வரைஞ்சி வச்ச மாதிரி இப்படி சீனரிஸ் மாதிரி இருந்தது பாருங்கள் அந்த மரங்கள்லாம். அதை பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ரோடுக்கு நடுவில் எல்லாம் போகும்போது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. வீடுங்க மம்மி எப்படிமா இருக்கு வீடெல்லாம்? ஒரு காசு 2 காசு 250 மில்லி 300 மில்லி 500 மில்லி வீடுகள். அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஹவுஸுங்க. 200 மில்லியனுங்கிறாரு, 150 மில்லியன் ஹோம்ஸ். ஆப்வியஸ்லி செலிப்ரிட்டிஸ் வீடு தான் இருந்தாலும் நமக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸ் வந்து ஒரு சில வீடுங்க மட்டும்தான் பார்க்க முடியுது. சில வீடுகள்லாம் கேட் மட்டும்தான் தெரியுது, உண்மையை ஒத்துக்கணும். ஆனால் இந்த பெவர்லி ஹில்ஸ் ஏரியாவே எப்படி இருக்குது தெரியுங்களா? ஓ மை காட் அப்படின்னு வாயை புலப்போம் அப்படி அந்த மாதிரி தான் இருந்தது. இந்த ஒரு டூரே வந்து 3 மணி நேரம் டூரு எப்படா இருக்க போகுது, ஐயோ எப்படி தான் டைம் கடத்த போகிறோமோ தெரியலையே, சூடு வேற தாங்காது அப்படி விட என்னமோ நினச்சோம். ஆனால் வேர்த் தாங்க, செம்மையாக இருக்குது. ஒன்று போனதே தெரியல. ஆக்சுவலி இப்போ 5:45 ஆச்சு, இன்னும் ½ அன் ஹவரில் நம்ம ட்ரிப் முடிஞ்சிடும். சுற்றி நிறைய வீடுங்க, மைக்கேல் ஜாக்சனோட ஹோம்லேருந்து நிறைய காமிச்சாரு. லைக் ரியலி வேர்த், செம்ம ட்ரிப் தான் போங்க. ஸோ இந்த மெக்சிகன் டைப் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் வந்து இங்கே கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸுங்க. நாங்கள் கரெக்டாக இந்த வண்டி வந்து ஹாப் ஆன் முடித்ததுக்கப்புறமா வந்து இந்த நின்ன இடம் இது ஐஸ்கிரீம் கடையாக தான் இருந்தது. ஸோ நாங்கள் கொஞ்சம் இந்த மாதிரியெல்லாம் வாங்கிக்கிட்டோம், சாப்பிட்டோம். அதில் 2 ஐஸ் க்யூப்ஸ் இந்த ஐஸ்கிரீம் எல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம என்ன டாப்பிங் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், என்ன சாஸ் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம், அதெல்லாம் வச்சு கொடுத்தாங்க. அது முடிச்சுட்டு அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு இந்த நம்மளோட இந்த வாட் இஸ் திஸ், இந்த லாஸ் ஏஞ்சலஸ்க்கான ஐட்டம்ஸு, இந்த மேக்னெட்ஸு, கீ செயின்ஸு, அந்த மாதிரி சொவினியர்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் இல்லைங்க, அந்த மாதிரியான ஒரு ஷாப் இருந்தது. ஸோ நான் கன்ஃபியூஸ்டாக எது வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பல விதமான டைப்ஸ் இருந்தது. சில இடத்துக்கெல்லாம் போனால் 1 or 2 டைப்ஸ் மேக்னெட்ஸ் தான் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து நிறைய ஆப்ஷன் இருந்தது, என்னென்னமோ வச்சுருந்தாங்க. அதிலெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அடுத்த மாதிரி நல்ல ஸோ மெயின் ஸ்ட்ரீட் ஆஃப் லாஸ் ஏஞ்சலஸ் டவுன் டவுனில் தான் வந்து இதெல்லாம் இருக்குது. அங்கே பாருங்களேன், அங்கே இந்த பாம்பையெல்லாம் வச்சுக்கிட்டு கருமோ, ஐயோ எனக்கு இதை பாம்பை கண்டாலே ஆகாதுங்க. அதையெல்லாம் இந்த மெயிலில் போட்டு நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம். பார்த்திங்கன்னா பல்லு பிடுங்கின பாம்பாட்டு இருக்குதுங்க, அதையெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எனக்குன்னா நான் ஓடிட்டேன். வீட்டுக்காரர் தான் இதை வீடியோ எடுத்தார். எனக்கு அதை பார்த்தாலே அரப்புன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் பெருசுங்க, அதெல்லாம் ஈஸியாக ஒரு 10-15 அடி இருக்குமாட்டிருக்குது, அவ்வளோ பெருசு இருந்தது. அண்ட் நிறைய பேர் வந்து ஆப்வியஸ்லி இந்த ஸ்ட்ரீட்ஸில் எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணுறது இதெல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க.
வச்சுருந்தாங்க. அண்ட் இங்கே கீழே பார்த்தீங்களா பலவிதமான ஸ்டார்ஸ் பார்ப்பீங்க. ஸோ அந்த ஸ்டாரில் ஒரு இடம் பிடிக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆளாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கணக்கு. அதை எப்படி அது வர்றதுக்கான நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. சும்மா அப்படியே தூக்கி கொண்டு போய் பேரை எழுதி வச்சிட மாட்டாங்க. பல விதமான செலிப்ரிட்டிஸு பல விஷயங்கள் பண்ண பல பெரிய பெரிய ஆளுங்களுடைய பேர் தான் அங்கே செதுக்கப்பட்டு ஒரு ஸ்டாராக வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய கைவித்தைகள்லாம் செய்கிற நிறைய பேர் இருந்தாங்க. நம்மளோட முகத்தையே வந்துட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு ஃப்ரேமாக இப்படி ரெடி பண்ணி தர்றாங்க. மேடம் டுசாட்ஸ் பாருங்க, எவ்வளோ தத்ரூபமாக ஒரிஜினலாக இருக்க மாதிரி இருக்குல்ல. No, Rakanna, it's not too hot. What's up, Hollywood? Lil Nas X here. It's me, Jennifer Hudson. Oh, that's the Oscars lang. நடந்து செம்ம டயர்ட் ஆகிட்டோங்க. ஒரு வழியாக வந்து உக்காந்துட்டோம். நாங்கள் உட்கார்றதுக்கு நல்ல பெஞ்சு டேபிள்னு எல்லாம் கண்டுபிடிச்சி உட்காந்து நல்ல செம்மையான வைப்பு, ஒரு ஹாப்பனிங் ஸ்பாட் மாதிரி இருக்கீங்க. குழந்தைங்க விளையாடுறாங்க. அவரும் எங்கள் ஃப்ரெண்ட் அவரும் சேர்ந்துட்டு 2 பேரும் போயிருக்காங்க எங்களுக்கு ஃபுட்டு வாங்கிட்டு வர்றதுக்காக. ஸோ ஏதோ ஜாப்பனீஸ் குவிசின்னு பார்த்தாங்க அப்படின்னாங்க. சரி வாங்கிட்டு வாங்க, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சாப்பிட்டா போதும்னு. குழந்தைங்களுக்கு வந்து பீட்சா வேணும் அப்படின்னாங்க. ஸோ ஒரு இட்டாலியன் ஸ்டோர் பார்த்தோம். அங்கேருந்து பீட்சா வாங்கி அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டாங்க. எங்களுக்கு இட்டாலியன் பீட்சா சாப்பிட்றதுக்கு மூடு இல்லை இன்றைக்கி. அதனால சரி வேறு ஏதாவது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குமோ அப்படின்னு தேடிட்டு இருந்தோம். அதான் இந்த ஒரு ஜாப்பனீஸ் குவிசின் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம். அவங்க மேலே போய் சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. டே ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் முடிஞ்சுங்க. 8:30 மணி ஆக போது, 8:20 ஆச்சு. நீ சாப்பிட்டு அப்படியே ரூமுக்கு போயிடுவோம், அவ்வளோதான். குழந்தைங்களுக்கு வந்து இங்கே நிறைய விளையாடுறதுக்கான ஐட்டம்ஸு பால் அது இதுன்னெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க விளையாடினாங்க. நாங்கள் சாப்பாடு வாங்கினதுக்கப்புறமா சாப்பிட்டு ஹோட்டல் போயிட்டோம். இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் இனி பாக்கி இருக்கிற லாஸ் ஏஞ்சல்ஸ் விஷயத்தை கண்டினியூ பண்ணுறேன். பாய்.